யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லலாம். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஓடி 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 உழைப்பேன் பாஸ்டர். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் தான் பாஸ்டர் அந்த இடத்துல நிற்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார்கிட்ட வேணா கேளுங்க, அது என் பேரை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிற்பாடு நான் அதை சுத்தமா ஏற கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படி இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் அதை விட்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ மறுபடியும் தொடரு, நீ மறுபடியும் ஆரம்பி, நீ மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்கள், நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதை ஒரு நாளும் விட்டுவிட வேண்டாம். அதிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், அதிலே உயர்த்துகிறவர் கர்த்தர், அதை கொடுத்தவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் இவ்வளவு பெரிய வருத்தத்திலையும் இவ்வளவு பெரிய வியாதியிலையும் நீங்கள் அதை செய்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே.